அங்கு சில மந்திரங்களை ஓதிக்கொண்டு ஒரு மாந்திரிகவாதி யாகம் வளர்த்து கொண்டிருந்தான். அதை மறந்து நின்று பார்த்த பக்கீர்சாமி என்ன நடக்கிறது என்று பொறுமையாக காத்தார். இங்கு நடக்கும் அனைத்து அமானுஷிகளுக்கும் காரணம் அந்த மாந்திரிகவாதி என்பது அப்போதுதான் தெரிய வந்தது. கோவிலின் சக்தியை கட்டுப்படுத்தி அம்மனின் மேல் சக்தியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது அப்போதுதான் தெரிய வந்தது. அப்போது தான் பார்த்த அந்த மோகினியின் உருவம் மந்திரவாதியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது. அதை கண்ட பக்கீர்சாமி அதிர்ந்து போனார். அப்போ இந்த மோகினியை விட்டது இவன்தான் என்று முடிவு செய்தார். ஆனால் ஏன் இதற்காக இப்படியெல்லாம் செய்கின்றான் என்று குழப்பத்தில் ஆழ்ந்தார். அப்போது அந்த மோகினியிடம் இன்னும் இந்த காட்டு பக்கத்தில் யாரையும் விடக்கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தார். அந்த மோகினி ஆவி இதுவரையில் எல்லோரையும் பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன், இந்த பக்கம் யாரும் வராத தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. பிறகு தான் அங்கு வருபவர்களை கூட்டிக் கொண்டு அந்த மாந்திரிகனிடம் கூட்டிக் கொண்டு வந்துதான் அந்த மாந்திரிகன் பலியிடுகிறான் என்பது அப்போதுதான் தெரிந்தது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அங்கு வரும் காட்டில் வரும் மனிதர்களை கழுத்தை அரித்து பலி கொடுப்பதாக அவன் கூறிக்கொண்டிருந்தான். இதெல்லாம் எதற்காக செய்கிறான் என்று குழப்பத்தில் ஆழ்ந்தார். இவை அனைத்தும் அவன் சாத்தான் நம்பிக்கையை அந்த ஊருக்கு உருவாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டு அதிர்ந்து போனார். அந்த நம்பிக்கையை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எண்ணினார். பிறகு அந்த மோகினி மறைந்தது. அந்த மாந்திரிகன் எழுந்து 2-3 அடி எடுத்து வைத்து மறைந்தான். பிறகு பக்கீர்சாமி அந்த குகைக்குள் மீண்டும் சென்று அந்த சிலையின் மேல் இருந்த நூல்களை ஒவ்வொன்றாக எடுத்தார். முற்றிலும் அகற்றிய பின் திடீரென்று தெய்வ சக்தி உருவானது. அப்பொழுது அந்த கடவுளை கும்பிட்டு விட்டு இந்த ஊரை எப்படியாவது நீதான் காத்தருள வேண்டும் என்று கூறி கேட்டார். அப்பொழுது அந்த தெய்வமானது மனித உருவில் தோன்றி பக்கீர்சாமியின் வீட்டை சென்றடைந்தது. அங்கு உள்ளவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும், சாத்தான் நம்பிக்கை கொண்டு வந்தால் இந்த ஊரை அழிந்துவிடும் என்று கூறி பக்கீர்சாமி கூறிக்கொண்டிருந்தார். பிறகு அந்த தெய்வமானது அவர்களிடமிருந்து முதலில் பயத்தை போக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அந்த பெண் கடவுள் பக்கீர்சாமியிடம் இருவரும் கலந்து ஆலோசித்து ஊரில் உள்ளவர்களிடம் தெய்வ நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அப்போது ஒவ்வொரு வீடாக சென்று இதுபோல் கோயில் கட்ட வேண்டும் என்று நிதி திரட்ட முடிவு செய்தனர். ஆனால் யாரும் தலை சார்க்கவில்லை. பிறகு அந்த தெய்வமானது மருத்துவ உதவிகளை செய்ய ஆரம்பித்தது. எந்த நோய் வந்தாலும் தன்னிடம் கூட்டிக் கொண்டு வர சொல்லி கூறியது. பிறகு அந்த ஊரில் ஒருவருக்கு தீராத புற்றுநோய் இருந்தது. அந்த பெண்மணியிடம் கூட்டிக் கொண்டு சென்று இதுபோல் இருப்பதாக கூறி சென்றனர்.
நம்பிக்கை இல்லாமல் தான் சென்றான். ஆனால் தெய்வ சக்திக்கு மாறானது எதுவும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. உடனே சென்று காட்டில் சில பச்சிலைகளை பறித்து வந்து அதனை அரைத்து தேநீராக அந்த மனிதனுக்கு கொடுத்தது.